வணக்கம் அன்பு நேயர்களே. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்காக ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் நிறைய வீடியோஸ் கிடச்சிது. தமிழில் எதுவும் இல்லை. அப்போ ஒரு யோசனை தோணுச்சு, ஏன் தமிழில் நம்ம ஒன்று பண்ணால் என்ன? அதுதான் இந்த பாசறை சேனலோட ஆரம்பம். இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ தயவுசெய்து எனக்கு சுட்டி காட்டுங்க. இது முழுக்க முழுக்க நான் படிக்கும்போது எடுத்த நோட்ஸு எனக்கு புரிஞ்ச வகையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நோக்கம்தான் இந்த யூடியூப் சேனல். எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் உருவானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். UGC NET Paper 1 Teaching Aptitudes. Lesson number 1. First lesson teaching concepts, types of teaching, principles of teaching. இது மூணும் நம்ம பார்க்க போறோம். Concept of teaching. Teaching is a personal relationship between the teacher and a taught causing behavior modification. அதாவது ஒரு செயல்திறனில் ஒரு மாற்றம் நிகழுதுன்னா அதற்கான அறிவை கொடுக்குற ஒரு விஷயம்தான் ஒரு பயிற்சியாக இருக்கும். தட் இஸ் டீச்சிங். ஆப்டிடியூட்ஸ் இஸ் a நேச்சுரல் எபிலிட்டி டு டூ சம்திங். இயல்பாக நமக்கு வரக்கூடிய விஷயம்தான் ஆப்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டீச்சிங் ஆப்டிடியூட்ஸ் ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டீச்சிங் ஆப்டிடியூட்ஸ். இதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட் இஸ் த நேச்சுரல் எபிலிட்டி டு ரிலேட் வித் எனி ஒன் தட் ரிசல்ட் இன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். கான்செப்ட் ஆஃப் டீச்சிங். டீச்சிங் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் பர்சன், இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர் பை ஐடியா அண்ட் லேர்ன் சம்திங் இன் த ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஒரு கருத்து பரிமாற்றத்தின் வழியாக நம்ம புது எண்ணங்களையோ புது கருத்தாக்கங்களையோ புதிய விஷயங்களையோ நம்ம ஒருத்தரோட பகிர்ந்துக்க முடியும். அந்த பகிர்ந்துக்கூடிய நபர் அதை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அது டீச்சிங்னு சொல்லலாம். டீச்சிங் இஸ் டு ஃபுல்ஃபில் இன் த மைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் பை இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். எதிர்காலத்தை கருதி அவர்களுக்கு தேவையான தகவலும் அறிவும் விதைக்கப்படுதுன்னா அதுவும் கல்விதான். டீச்சிங் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் லேர்னர், டீச்சர், கரிக்குலம் அண்ட் அதர் வேரியபிள்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே டு அட்டைன் சம் ப்ரீ டிட்டர்மைன் கோல். ஒரு கல்வியே ஒரு ஆசிரியர் ஒரு முறையான முன்னெடுப்பின் வழியாக ஒரு திட்டமிட்டு கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதுவும் கல்விதான். Teaching is important part in the process of education. Its special function is to impart knowledge, develop understanding and skill. ஒரு அறிவை கடத்தவும், ஒரு புரிதலை ஏற்படுத்தவும், ஒரு திறனை மேம்படுத்தவும் ஊக்குவிப்பதும் கல்விதான். Characteristics of good teacher. ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்புகள். மேல் உள்ள ஈர்ப்பையும் அதன் மீது உள்ள ஒரு ஆவலையும் மாணவர்களோட பகிர்ந்துக்கிறது தான் ஒரு ஆசிரியரோட முதன்மையான பண்பு. எபிலிட்டி டு மேக் த மெட்டீரியல் பீயிங் தாட் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். மாணவர்களுக்கு அவர் நினைக்கக்கூடிய கருத்தை சரியா கொண்டு போய் ஒரு ஆர்வத்தையும் அவங்களோட அறிவுத்திறனில் மேம்படுத்தும் வகையில சொல்ல முடியும்னா அதுவும் ஒரு நல்ல ஆசிரியருக்கான பண்பு தான். A facility for engaging with the students at their level of understanding. மாணவர்களுடைய புரிதல் அடிப்படையிலான ஒரு கல்வியை மாணவர்கள் வழியாக புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு சொல்வது. A capacity to explain the material plainly. எடுத்துக்கொண்ட கருத்தாக்கத்தை முறையாக கொண்டு போய் சரியாக அவரால் சேர்க்க முடியும்னா அதுவும் ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்புகளில் வரும். A commitment to make it absolutely clear what has to be understood, at what level and why. ஒரு தீர்க்கமான ஒரு முடிவின் வழியாக எப்படி எதற்காக அந்த மாணவன்
அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும்னா அதுவும் ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்பு தான். ஷேரிங் கன்சர்ன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்கள் மீது ஒரு அன்பும் நல்மதிப்பும் இருந்தாலொழிய அந்த மாணவர்கள் மத்தியில் அந்த ஆசிரியரால் அவரோட நல்ல பண்புகளை வெளிப்படுத்த முடியும். கிவிங் ஹை குவாலிட்டி ஃபீட்பேக் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை பாராட்ட தவறாத ஒரு பண்பு இருக்குன்னா அதுவும் ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்புகள் தான். A desire to learn from students and other source about the effect of teaching and how it can be improved. மாணவர்கள் வழியாக கற்றுக்கொள்ளவும் மாணவர்கள் வழியாக புரிந்து கொண்ட விடயங்களின் அடிப்படையில் ஒரு புதிய முறையையோ அல்லது ஒரு மேம்பட்ட முறையையோ மாணவர்களிடம் ஆசிரியர் வெளிப்படுத்த முடியும்னா அதுவும் ஒரு நல்ல ஆசிரியருடைய பண்பு தான். Definitions on teaching. H.C. Morrison. Teaching is an intimate contact between the more mature personality and the less mature one. ஒரு திறன் மேன்மைப்பட்ட ஒரு நபர் ஒரு திறன் குறைவான நபர்னு பொருள் கொள்ள வேண்டாம். திறன் வளர்த்து கொள்ளும் நிலையில் உள்ள ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு அதை அவங்களுக்கு புரியும் வகையில் சொல்றது. ஜாக்சன். Teaching is a face-to-face contact between two or more person, one whom intended to bring certain change in the other participant. ஒரு மாணவர் ஆசிரியர் பரிமாற்றத்தில் ஒரு முகத்துக்கு நேராக அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படணுமோ என்ன ஒரு விஷயம் அவங்க புதிதாக கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அதுவும் டீச்சிங் தான். Anal Gage. Teaching is an interpersonal influence aimed at changing the behavior potential of another person. ஒரு தனிநபரோட நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அந்த ஒரு நல்ல கருத்தை அந்த நபரால் எடுத்து கொண்டு போய் இன்னொரு நபரால் சொல்ல முடியும்னா அதுவும் கல்விதான். டைப்ஸ் ஆஃப் டீச்சிங். இதில் 3 மெத்தட் இருக்கு. ஆட்டோக்ராட்டிக் டீச்சிங், டெமோக்ராட்டிக் டீச்சிங், laissez-faire teaching. First, autocratic teaching பார்ப்போம். A intimate contact between a more mature personality and a less mature person as defined. Students are in ultimate control of the teacher. Usually happens in school level. இது டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட். டீச்சர் சொல்கிறத ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். டீச்சர்கிட்ட இருந்து தான் அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டணும். டீச்சருக்கு தான் எல்லாம் தெரியும். மாணவன் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் டீச்சிங் இருக்கும். டெமோக்ராட்டிக் டீச்சிங், ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் மெத்தட். இட் இஸ் அ இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எய்ம்ட் அட் சேஞ்ச் இன் பிஹேவியர் பொட்டன்ஷியல் ஆஃப் another person. More of interaction allows criticism, clarification and feedback happens in college level. மாணவர்கள் கருத்து பரிமாற்றத்துக்குள்ளே போகணும். அவங்களோட ஐயங்கள் தீர்க்கப்படணும். விவாதம் நடக்கணும். விவாதம் பண்ணணும். விமர்சனங்கள் எழுப்பணும். அவர்கள் சொல்கிற விமர்சனத்துக்கு டீச்சர் பொறுமையாக பதில் சொல்லணும். இது உயர்கல்விகளில் இந்த முறையில் தான் டீச்சிங் இருக்கும். திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் மெத்தட். laissez-faire டீச்சிங். இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 2 பேருமே அந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆவல் மையப்படுத்தினர். laissez-faire அப்படின்ற டேர்ம் எதை மீன் பண்ணுதுன்னா புட்ஸ் யுவர் ஹேண்ட் ஆஃப். அப்படின்னா டீச்சரும் போய் முக்கணும் வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்குறதான் ஸ்டூடெண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்டும் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நிற்க முடியாது. நிகழ் உலக பிரச்சனையோட ஒரு மாதிரியை உருவாக்கி அந்த மாதிரிக்குள்ள என்னென்ன தீர்வுகள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மையத்தில் இந்த மெத்தட் இருக்கும். An arrangement and manipulation of situation in which there are gaps and obstruction which an individual will seek to overcome, from which
she or he will learn in the course of doing. This method happens in postgraduate and PhD level. Effective teaching method given by Gray D. Boris. Effective teaching behavior can be achieved by key behavior plus helpful behavior. Key behaviors are அஞ்சு லிஸ்ட் வரும். Lesson clarity, instructional variety, teachers task orientation, engagement in learning process, and finally student success rate. First, lesson clarity part. Explaining in simple language and uncomplicated way should be clear to all type of learner. தெளிவா நிதானமா குழப்பாம சொன்னா போதும். Application of step by step order and avoiding distraction. கவன சிதறல் இல்லாம தெளிவா ஒரு வரிசையா ஒரு அடுக்குல புரிய வைக்கிறது. Instructional variety. Various teaching tools, technology, materials, activities, space and display. சொல்லணும்னா teaching aids. அதோட மட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி நிற்கிறது இல்லை. டீச்சரோட கெஸ்டர், வாய்ஸ், அதுக்கப்புறம் பசங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன சின்ன ஒரு அப்ரிசியேஷன், ப்ரைஸு, இல்லை அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கறதுல, ஒரு மென்மையான அழுத்தம் கொடுக்கறதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியராக பார்க்கப்படுது. Teacher task orientation. Maximum the time spent on teaching, avoiding interruption. சப்ஜெக்டில் அதிக நேரம் கவனம் செலுத்தி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கிறது ஒரு கீ பிஹேவியராக பார்க்கப்படுது. Engagement in learning process. Constant monitoring the student discipline, minimize confusion among the students, giving independent work that are interesting. பசங்களோட கவனம் சிதறாமல் பார்க்கணும். அவங்களோட ஒழுக்கம்னா கிளாஸில் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வராங்களா, மற்ற என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அவங்களோட செயல்பாடுகளில் ஏதாவது பலவீனம் தெரியுதா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது ஆசிரியரோட ஒரு முக்கியமான பிஹேவியராக சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் டீச்சரோடது. இதையெல்லாம் சரியாக செய்யணும்னா அவங்களுக்கான சுதந்திரமும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க செய்கிற வேலையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு செய்வாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரேட். Spend 60 to 70% time on the tasks that allow almost complete understanding with less error. ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்லாம் நல்லா கவனிக்கிறான், அவனோட விஷயம் சரியாக இருக்குது, டீச்சர் சரியாக கொண்டு போகிறாருன்றப்ப அவனோட சக்ஸஸ் ரேட் 60-70% நேரம் பாடத்தில் தான் இருக்கும். அந்த பாடத்தை பிழை இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும் அந்த ஸ்டூடெண்ட்டால். இதுதான் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரேட்டாக பார்க்கப்படுது. Helpful behavior. Students' contribution. Teachers should use, mediate, and be sure to acknowledge, modify, apply, compare, and summarize students' response as necessary. மாணவர்களோட வெறுப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற அடிப்படையில் நம்மளோட பாடத்திட்டத்தை அமைக்கிறது ஆசிரியரோட துணை புரியும் பண்புகளில் ஒன்று. Structuring. Teachers should reinforce the learning content and replace it in a relation to a new content. Teachers should give organized lessons of what is to come and summarize what has to be taught. பாடத்தை சுருக்கியும் அல்லது எளிமைப்படுத்தியும் எதெல்லாம் அவங்களுக்கு பரீட்சை நேரத்தில் தேவைப்படும் அதை மையப்படுத்தியும் சொல்லித்தர்றது ஒரு துணை புரியும் பண்பு. அதே மாதிரி பாடத்தில் புதுசாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை எப்படி எளிமையாக அவங்க படிக்க முடியும், அதுக்கு எவ்வளோ நேரம் செலவிடணும், எந்த நேரம் செலவிடணும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். Questioning. Use variety of question and be sure to include that require more thinking and problem solving.
கேள்விகள் நிறைய கேட்கணும் மாணவர்கள்கிட்ட. அது அவங்களோட திறனை மேம்படுத்தும். ரெண்டாவது, அவங்களோட ஆற்றல் சார்ந்த விஷயங்களும் சமயோசிதமான சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு அறிவியை அவங்களுக்கு அந்த கேள்விகள் கொடுக்கணும். ஆசிரியர் நிறைய கேள்விகளை மாணவர்கள் மத்தியில் எழுப்பிட்டே இருக்கணும். மாணவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணுன்றதை தாண்டி ப்ராப்ளம் drawing out the students' response by getting students to elaborate their ideas. மாணவர்களோடைய பேசி அவங்களோட கருத்துக்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை சரியாக புரிய வைக்கணும் அல்லது எடுத்து விளக்கம் கொடுக்கணும். elaborating their ideas helps the students to discover the content rather than being explicitly told. வெளிப்படையாக அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனே தேடி என்னன்றதை படிக்கிறதுக்கான தூண்டுதோலாக ஆசிரியரோட செயல்கள் இருக்கணும். டீச்சர் அஃபெக்ட் டெவலப் த டீச்சர் லேர்னிங் ரிலேஷன்ஷிப் பை யூஸிங் enthusiasm. ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அமையணுன்றது தான் இந்த டீச்சிங் அஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் ஒரு 4 விதமான ஸ்டைல் இருக்குது. ஃபார்மல், அத்தாரிட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ஃபெசிலிட்டேட்டர், டெலிகேட்டர். ஃபார்மல் அத்தாரிட்டிவ். In this style, teacher focuses on the content. Teacher-centered, so she or he is responsible for the flow of content. பாடத்தில் உள்ள மைய கருத்தை மையப்படுத்தி தான் டீச்சர் பாடம் எடுப்பார். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேசணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கருத்து கரெக்டாக போய் சேரணும். ஒரு மேக்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா அதை மனப்பாடம் பண்ணால் தான் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் அது தேரம் என்ன, அவ்வளோ டீட்டெயில்டாக போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். டெமான்ஸ்ட்ரேஷன் இதுவும் டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். பட் பர்சனல் மாடல் டீச்சிங் ஃபோக்கஸ் ஆன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஏ மாடல். அதாவது ஒரு செயல் விளக்கமாக தான் இது அமையணும். அந்த செயல் விளக்கம் கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு நபராக தெரிவார். ஒரு ஆதர்சமாக விளங்குவார் மாணவர்களுக்கு. அதுதான் ரோல் மாடல் டைப் கோச்சிங் அண்ட் கைட் இன் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராசஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட்டர் திஸ் ஸ்டைல் ஃபோக்கஸஸ் ஆன் ஆக்டிவிட்டி இன்ஸ் இட் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர். இது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். ஒரு செயல்முறையை கொடுத்து அந்த செயலை அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி கொண்டு வரணுன்ற ஒரு முறையில் இது பயணிக்கும். டீச்சர் டிசைன் த குரூப் ஆக்டிவிட்டி என்கேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங். ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதன் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள், செயல்முறைகள், செயல் விளக்கங்கள் இருக்கும். டெலிகேட்டர் டீச்சர் டு பிளேஸ் மச் கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லேர்னிங் ஆன் இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டெலிகேட்டராக என்ன செய்வார்னா, மாணவர்கள் தங்களோட பொறுப்பை உணர்ந்து அவங்களாவே படிக்கிற ஒரு வேலையை ஆசிரியர் செய்யும் முறை தான் இந்த டெலிகேட்டர். This style of teacher gives choice designing and implementing their projects and will act in a consultative role. தேர்வுகளையும் அவங்களோட வடிவமைப்புகளையும் அவங்களோட முன்னெடுப்புகளையும் கண்காணிக்கிற ஒரு வேலையை தான் அவர் செய்வார். வேலைகள் இருந்தால் அதை சரி பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டெலிகேட்டர்ன்ற ரோல். இது ஒரு 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. Different level of teaching take place in a dynamic environment related to education, learning, instruction and training, essential and intellectual activity, arts as well as science, continuous process, interactive, complex social process. Different level of teaching, dynamic environment, education, learning, instruction and training. இந்த 3 சாப்டரும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். லெவல் ஆஃப் டீச்சிங். லெவல் ஆஃப் டீச்சிங்கில் 3 லெவல்ஸ் பார்க்க போகிறோம்.
மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த 3 லெவல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மெமரி லெவல் பார்ப்போம். மெமரி லெவல் டேர்ம் பை ஹெர்பர்ட். இந்த மெமரி லெவல்ன்றது ரொம்ப ஒரு பேசிக்கான லெவல். இதில் பெரிய தாட் ப்ராசஸ் இருக்காது. மெமரைஸ் பண்ணுறது தான் இதோட முதன்மையான வேலை. மனனம் செய்வது. டசன்ட் எனேபிள்ஸ் திங்கிங் எபிலிட்டி. ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கான பயிற்சியோ சிந்தனையோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த லெவலில் அவசியம் இல்லை. இது குழந்தைங்களுக்கு அடிப்படையாக பயன்படுத்துகிற ஒரு சில நுணுக்கங்கள் தான் இது. இதில் ரோட் பேஸ் டீச்சிங்ன்றது மாணவர்களை மெக்கானிக்கலாகவும் அல்லது ஒரு பழக்கத்தின் வாயிலாகவும் பயிற்சியை கொடுக்கறது. தரவுகளை ஞாபகப்படுத்துறது, ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி கொடுத்து அதை புரிய வைக்கிறது. மெமரைசிங் ஃபேக்ட்ஸ், ஃபார்முலாஸ், இன்ஃபர்மேஷன், லா தட் ஆர் டாட். டீச்சர் சென்ட்ரிக். இங்கே டீச்சர் தான் எல்லா வேலையும் செய்யணும். டீச்சருக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இங்கே இந்த லெவல் குழந்தைங்களை மையப்படுத்துறது. ப்ரீ பிளான் ஸ்டடி மெட்டீரியல். மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்றத முன்னேற்பாடோட போனால் தான் இதை செய்ய முடியும். மாணவர்களோட திறன் ஆய்வு செய்யறதுக்கு கேள்விகள் வழியாகவும் எழுத்து மூலமாகவும் பரீட்சைகள் வச்சு அவங்கள நம்ம ஆய்வு செய்யலாம். எவாலுவேஷன் பை ஓரல் அண்ட் ரிட்டன் மெத்தட். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ன்றத மோரிசன் டேர்ம் பண்றாரு. இது ஞாபக சக்தியை ஞாபகத்திறனோட மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அந்த பாடத்தில் முழுமையான புரிதலையும் தேர்ச்சியும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவுபூர்வமான செயல்பாடுகளையும் பொருள் புரிந்து கொள்வதோடு இல்லாமல் புதிய எண்ணங்களை புதிய சிந்தனைகளை உருவாக்குறதுல மாணவர்களை பயிற்சி வைக்கிறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு சொல்லலாம். இதுதான் இன்சைட் பிளஸ் மெமரி பியாண்ட் மெமரைசிங் focuses on the mastery of the subject, thoughtful, enables thinking ability, understanding the meaning, grasps idea and comprehend the meaning. Seeing total use of facts. அடிப்படை தரவுகளை முழுமையை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது total use of facts அப்படின்னு சொல்லலாம். Seeing the relationship. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உடைய தொடர்பு எப்படி நகழுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது சீயிங் த ரிலேஷன்ஷிப். ஜெனரலைஸ் இன்சைட். ஒரு புதிய கருத்தாக்கத்தை நம்ம புரிந்து கொண்ட விடயங்கள் வழியாக உருவாக்குவது. எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேக்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் டீச்சிங் த அப்ளிகேஷன். கோட்பாடுகளையும் தரவுகளையும் எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத படிக்கிறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல. நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விடயங்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது அல்லது தொடர்பு படுத்துறது. ரிலேட்டிங் வித் ஏர்லியர் நாலேஜ் டெவலப்ஸ் த இன்டெலெக்சுவல் பிஹேவியர். அறிவுபூர்வமான செயல்பாடுகளையும் அந்த செயல்பாடுகளுக்கான திறனையும் மேம்படுத்துவது. ரிஃப்ளெக்டிவ் லெவல் பை ஹாண்ட். இன்ட்ரோஸ்பெக்டிவ் லெவல் thinking deeply, careful thoughts over phenomena enable to resolve real life problem. ஒரு ஆழமான சிந்தனையும் ஒரு தெளிவான எண்ணத்தின் வெளிப்பாடும் யதார்த்தமான தீர்வுகளையும் தரது இந்த லெவல்ல நடக்கும். ஒரு ஆசிரியரோட பணி 2 விதமாகவும் செயல்படும். மாணவரோட மனனம் செய்வதில் இருக்கிற ஆற்றலையும் வளர்க்கணும், புரிந்து கொள்வதில் இருக்கிற ஆற்றலையும் வளர்க்கணும். ஒரு ஆசிரியரோட பணி 2 விதமாகவும் செயல்படும்.
மாணவரோட மனனம் செய்வதில் இருக்கிற ஆற்றலையும் வளர்க்கணும், புரிந்து கொள்வதில் இருக்கிற ஆற்றலையும் வளர்க்கணும். The teaching is carried out in both the level, memory level and understanding level. Teaching is based on the problem-centric approach. தீர்வுகளின் அடிப்படையில் தான் பயிற்றுவிக்கும் முறை இருக்கும். Concerns more on students' original thinking and creative ability. ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தது இது. Democratic approach is made in teaching. ஒரு சரியான கருத்து பரிமாற்றம் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் மத்தியில் நடக்கும். A open and independent learning environment. ஒரு வெளிப்படைத்தன்மையுள்ள சுதந்திரமான ஒரு சூழல்ல மாணவருக்கும் ஆசிரியருக்குமான கருத்து பரிமாற்றம் இதில் நிகழும். Problem solving is made by logic, reasoning and imagination. ஒரு கேள்விகளின் அடிப்படையிலையும் ஒரு விஷயத்தை நாம் யூகத்தின் அடிப்படையிலையும் நம்ம அதற்கான தீர்வுகளை கொண்டு வர்றதுன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் பிளே எ பிரைமரி ரோல். இது மாணவர்கள் மையப்படுத்திய ஒரு செயல்முறை. எவாலுவேஷன் இஸ் மேட் பை ஆட்டிடியூட், பிலீஃப் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். மாணவர்களோட ஈடுபாடும் நம்பிக்கையும் அவங்களோட திறன் மேன்மையின் அடிப்படையில் அவங்கள மதிப்பீடு செய்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனமிக் என்விரான்மெண்ட். டைனமிக் என்விரான்மெண்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். டைனமிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் கம்யூனிகேஷன். கருத்து பரிமாற்றம் தான் இங்கே கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. சூழல் 3 காரணிகளால் 3 மாதிரிகளால் நிகழுது. ஒன்று ஆசிரியர், இன்னொன்று மாணவர், இன்னொன்று பயிற்றுவிக்கும் முறை. டீச்சர், ஸ்டூடெண்ட், மெத்தட் ஆஃப் டீச்சிங். இதில் டீச்சர் இண்டிபெண்ட் வேரியபிள், ஸ்டூடெண்ட் டிபெண்ட் வேரியபிள். ஆசிரியரை சார்ந்து அவர் இயங்குறாரு. இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த கருத்து பரிமாற்றத்தை கொண்டு சேர்க்கறதுல 3 விஷயங்கள் நடக்குது. பொருள், நுட்பம், அதை கையாளும் முறை. இதில் டீச்சர் இண்டிபெண்ட் வேரியபிள், ஸ்டூடெண்ட் டிபெண்ட் வேரியபிள். ஆசிரியரை சார்ந்து அவர் இயங்குறாரு. இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த கருத்து பரிமாற்றத்தை கொண்டு சேர்க்கறதுல 3 விஷயங்கள் நடக்குது. பொருள், நுட்பம், அதை கையாளும் முறை. கண்டென்ட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னிக். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டீச்சிங். இதில் 3ஆக நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன், லேர்னிங், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரைனிங். எஜுகேஷன், ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில். கல்வியின் வழியாக ஒரு அறிவையும் ஒரு திறனையும் பெறுதல். லேர்னிங் இஸ் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் permanent change in the behavior of individual because of experience. அனுபவத்தின் வாயிலாக அறிந்து நமக்குள்ள ஏற்படுற மாற்றம் தான் லேர்னிங். இதை தமிழில் சொல்லணும்னா அறிதல். இன்ஸ்ட்ரக்ஷன், கிவிங் கமாண்ட் on interaction between the teacher and student. Instruction in steps is an important part in teaching. ஆசிரியருக்கும் மாணவருக்குமான கருத்து பரிமாற்றுதல்ல ஆசிரியர் அறிவுறுத்துறத ஒரு படிநிலைகளில் மாணவர் பயின்று கொள்வது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறிவுறுத்துதல். ட்ரைனிங், equipping a candidate with a job-oriented skill. ஒரு தொழில்முறை சார்ந்து திறன் மேம்படுத்தும் கல்வியை நம்ம ட்ரைனிங் சொல்கிறோம். ட்ரைனிங்கிறது தமிழில் பயிற்சின்னு சொல்லலாம். 4வது கேரக்டரிஸ்டிக்ஸ், எசென்ஷியல் அண்ட் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. இன்டெலெக்சுவல் இஸ் நத்திங் பட் த ஃபெசிலிட்டி ஆஃப் ரீசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். காரண காரியங்கள் புரிந்து நம்ம செயல்படுறது தான் ஒரு அறிவு சார்ந்த செயலா இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டீச்சிங்ல நம்ம 5ஆவதா பார்க்க போறது arts as well as science. To enhance the skill set of some creative methods are applied on own by the teacher, so it is said to be the art. இது சில கிரியேட்டிவான விஷயங்களை டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளை பண்றது ஒரு திறன் மேன்மைக்காக.
டீச்சர்ஸ் ஓன் டெக்னிக் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களோட திறனை ஆய்வு செய்து அவங்களோட திறனை மேம்படுத்துறது அறிவியல்னு சொல்லலாம். மாணவர்களோட திறனை ஆய்வு செய்து அவங்களோட திறனை மேம்படுத்துறது அறிவியல்னு சொல்லலாம். கலைன்றது சில நுட்பமான புதிய வழிமுறைகளை ஆசிரியரே உருவாக்கி மாணவர்களுக்கு பாடத்தை கொண்டு போய் சேர்க்கறத கலை வடிவமாக சொல்லலாம். கண்டினியூஸ் ப்ராசஸ். Teacher is also a learner to keep update about the subject in a timely manner so as to prove the expertness in the subject. ஆசிரியரும் ஒரு மாணவரே. Interactive process. To bring in the change among the young one, teacher should interact with the students to have mature ideas. மாணவர்களோட சிந்தனை வளம் அதிகமாகணும்னா அவங்களோட ஆசிரியர் நிறைய நேரம் செலவிடணும், நிறைய விடயங்களை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்யணும். காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ப்ராசஸ். The thought process of the teacher will have the impact among the students who are belong to a different set of belief, so it is called complex social process. சமூகத்தில் பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. பலதரப்பட்ட நம்பிக்கைகள் அடிப்படையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் அவங்களோட நம்பிக்கையை பாதிக்காத வகையில் அவங்களுக்கான சரியான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது ஆசிரியரோட தலையாய பணி. இந்த லெசனோட கடைசி சாப்டருக்கு வந்தாச்சு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கிறது நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு 12 நெறிமுறைகள் நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி, பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப், பிரின்சிபல் ஆஃப் டெஃபினிட் ஏம், பிரின்சிபல் ஆஃப் ரெக்கக்னைசிங் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் பிளானிங். இந்த ஸ்லைடில் இந்த 8 பார்க்க போகிறோம். மீதி 4 அடுத்த ஸ்லைடில் வரும். பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன். கிரியேட்டிங் கியூரியாசிட்டி அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவனுக்கு கல்வியின் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி. லேர்னிங் பை டூயிங். ஒரு செயல் மூலயமா, ஒரு செயல் வடிவமாக அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. அது அறிவு சார்ந்தும் இருக்கும், செயல்முறை சார்ந்தும் இருக்கும். அதுதான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த டீச்சிங் இஸ் என்ஹான்ஸ்ட் பை த ஜெனரேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு ஆர்வத்தை தூண்டுவது தான் கல்வியின் முதல் அடிப்படையான வேலையாக இதில் சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப். படித்த பாடத்தை வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி செயல்முறைப்படுத்துறது. லிங்கிங் லைஃப் வித் லேர்னிங் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் as it makes the learning concrete. Principle of definite aim. Maximum proper use of teaching resource and making learning more focused. கவன சிதறல் இல்லாமல் ஆசிரியரை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது, இல்லை ஆசிரியர் அவரோட எல்லா விஷயத்தையும் முழுமையாக கொண்டு போய் சேர்க்கிறது. பிரின்சிபல் ஆஃப் ரெக்கக்னைசிங் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக் in terms of intelligence, attitude, ability, socio-economic background and potential. So teacher manners should enable all the learners to get equal opportunity. எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை அளிக்கிறது ஒரு முக்கியமான நெறிமுறையாக நம்ம பார்க்குறோம். இதில் சமூகத்தில் பல அடுக்குகள்லேருந்து பலவிதமான மாணவர்களை ஆசிரியர் சந்திக்க வேண்டி வரும். அவர்களுக்கான எல்லா வாய்ப்பையும் சமமாக பிரித்து வழங்குவது ரொம்ப ஒரு முக்கியமான நெறிமுறைகளில் வரும். தட் இஸ் பிரின்சிபல்ஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் செலெக்ஷன். Teachers should select the content that are relevant, update to learner. மாணவர்களுக்கு எது முறையாக போய் சேரணுமோ, சரியாக போய் சேரணுமோ அந்த பாடத்தை அதை வடிவமைச்சு கொண்டு போய் சேர்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் பிளானிங். எதை எப்போ எப்படி சொல்லணும் அதை ஆசிரியரே ஒரு கால அட்டவணையில் பிரித்து சொல்கிறது. Teacher should plan what he has to teach and when he has to teach.
பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன். ஒரு பாடத்தை திட்டமிட்டு வகுத்து கொள்வது. It is a vast content. If it is a vast content, teachers should divide the syllabus into units for the better understanding. Principle of revision. The acquired knowledge should be revised immediately and repeatedly for long lasting. சொல்லி கொடுத்த பாடத்தை சரியா போய் சேர்ந்திருக்கான்னு உடனடியாகவும் திரும்ப திரும்பவும் ஆசிரியர் பரிசீலனை செஞ்சுட்டே இருக்கிறது. அதனால அவங்க காலத்துக்கும் அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்க முடியும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் ரெக்ரியேஷன். ஒரு கல்வி கற்கும் சூழலை புதுமையாகவும் நகைச்சுவையாகவும் ஆர்வமுடைய ஒரு சூழலாகவும் அமைக்கிறது. பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீலிங். ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளான் அண்ட் அண்டர்டேக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களோட தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வளர்க்கறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அவங்களுக்கான சுதந்திரத்தையும் ஊக்கத்தையும் தருவது தான் இந்த கடைசி பிரின்சிபல். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட இந்த வீடியோ முடியுது. செகண்ட் லெசனோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.